நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் புது சிருஷ்டியாக மாறுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். உங்கள் வாழ்க்கை வளம் பெற்றதாக மாறும். உங்கள் வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறபடினால் மேன்மை உள்ளதாக மாறும். உங்கள் எண்ணங்கள் சிறந்தவைகளாக மாறும். உங்கள் உள்ளத்திற்குள் பயம் இருப்பதில்லை. உங்களுக்குள் கலக்கம் இருப்பதில்லை. மாறாக உங்களுக்குள் நீதியும் தைரியமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா! அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த செய்திக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் என்றென்றைக்கும் உங்கள் மேலும் நம்மேலும் இருக்கிறது. அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை தம்முடைய மார்போடு அணைக்கிறவர், தம்முடைய கிருபையினால் நிரப்புகிறவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்திலே அன்பு நிறைந்த உள்ளமும் கிருபையும் உண்டாயிருக்கிறது. உங்களை அவர் நேசிக்கிறார். நம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறது. ஆகவேதான் நீங்கள் இயேசுவை உங்கள் குல தெய்வமாக, சொந்த இரட்சகராக உங்கள் உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் புது சிருஷ்டியாக மாறுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். உங்கள் வாழ்க்கை வளம் பெற்றதாக மாறும். உங்கள் வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறபடினால் மேன்மை உள்ளதாக மாறும். உங்கள் எண்ணங்கள் சிறந்தவைகளாக மாறும். உங்கள் உள்ளத்திற்குள் பயம் இருப்பதில்லை. உங்களுக்குள் கலக்கம் இருப்பதில்லை. மாறாக உங்களுக்குள் நீதியும் தைரியமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா! அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க பயப்படாம இருங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் புஸ்தகம் 1 இவ்வாறாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் இப்பொழுது உங்களை விட்டு செல்லுகிறேன். நான் வானத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தேன். இந்த பூமியிலே இரட்சிப்பை நான் ஏற்படுத்தினேன். மனிதர்களுக்காக ஒரு விமோச்சனத்தை கொடுத்திருக்கிறேன். ஒரு பரிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறேன். நான் இப்பொழுது பிதாவிடத்தில் செல்லுகிறேன். என்னை போன்ற ஒரு துணையாளர் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும்படி வரப்போகிறார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக நமக்குள் நம்மோடு இணைந்து செயல்படுகிறார். ஆமென். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியிலிருந்து கிடைக்கிற பலன் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது உங்களை பலப்படுத்துகிறார். உங்கள் ஆவியில, உங்கள் ஆத்துமாவில, உங்கள் சரீரத்தில பலன் உண்டாகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறோம், நான் ஒரு பக்கமா இருந்துட்டு அப்படியே என் காலத்தை முடித்து விடலாம் என்று நினைக்காதீங்க. நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள். நீங்கள் ராஜரீக கூட்டம். கர்த்தருடைய ஜனம், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. அல்லேலூயா! பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எல்லா இடத்திலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்கள் வீட்டில் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய ஆபீஸ்ல, உங்க அலுவலகத்துல சாட்சிகளாக இருப்பீங்க.
உங்க கிராமத்துல, உங்க நகரத்துல, உங்களுடைய லொக்காலிட்டியில நீங்கள் சாட்சிகளாய் இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கும்படி செய்வார். அல்லேலூயா, ஆமென். அதுதான் இயேசு சொன்னார். நான் உங்க கூட இருந்தேன், அற்புதங்களை செய்தேன், உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியையும் பிசாசுகளின் விரட்டே சக்தியையும் கொடுத்தேன். அதை பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க. இப்பொழுது நான் போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை, இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கையை இயேசுவின் பலன் இல்லாமல், பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் செய்யவே முடியாது. இயேசுவுக்காக, இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையை பரிசுத்த ஆவியின் பலம் இல்லாமல் செய்ய முடியாது. இயேசுவுடைய பலன் பரிசுத்த ஆவியின் மூலம் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் இயேசுவிடத்திலிருந்து பெறாமல் செய்ய முடியாது. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் வரும்பொழுது உங்களுக்கு பலன் உண்டாகும். பெந்தேக்கொஸ்தே என்னும் நாள் வந்தது. வேதாகமம் சொல்லுகிறது, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அதற்கு முன்பாக உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் எல்லாருக்கும் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகளாக அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் மேல் வந்தார். பல பாஷைகளை பேசினார்கள், அக்கினி பாஷைகளை பேசினாங்க. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியின் பலன் வரும்பொழுது நீங்கள் ஒரு கம்பீரமான மனிதர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ராஜரீகம் மிகுந்தவர்களாய் இருப்பீர்கள். அதனால்தான் தினமும் உங்க வாழ்க்கைய பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜீவிக்கிற வாழ்க்கையாய் கட்டமைத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நம்ம எல்லாருக்கும் சோதனைகளை பிசாசானவன் அநேக சோஷியல் மீடியா மூலமா கொண்டு வந்து ஜனங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறான். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்க ஆவியில ஜீவிக்க முடியும், இல்லாவிட்டால் மாம்சத்தில் ஜீவிக்க முடியும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் போக முடியாது. நீங்கள் ஆவியில ஜீவிக்க வேண்டுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வல்லமையின் வாழ்க்கையில் வாழ வேண்டுமா? அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட நேரங்களை செலவழிக்க வேண்டும். அவரால் உங்கள் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். உங்கள் உள்ளான மனிதனில் நீங்கள் பலப்பட வேண்டும். பலப்படும் பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. பலப்படும் பொழுது பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வீர்கள். பலப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்து உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய திட்டங்களை வல்லமையாய் நடப்பிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் தோற்கடிக்கப்படவும் தோல்வியடையவும் பிறக்கவில்லை. நான் சொல்வதை திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தோற்கடிக்கப்படவும் தோல்வியடையவும் பிறக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் அனைவரும் வெற்றி பெற்றார்கள். இந்த உலகத்தினுடைய தரத்தின் அடிப்படையில் நான் சொல்லல. இந்த உலகத்தின் தரம் என்ன சொல்லும்? எப்போதும் எல்லா காரியங்களும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்களை உலகம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தலை சிறை சேதம் பண்ணப்பட்டது. பேதுரு தலைகீழாக அடிக்கப்பட்டான் சிலுவையில. அநேக பரிசுத்தவான்கள் கஷ்டப்பட்டார்கள். அதெல்லாம் இயேசுவின் நாமத்திற்காக அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை வெற்றியாக இருந்தது. வெற்றி என்பது எதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் கொடுக்கிற அவருடைய சித்தத்தின் நிறைவு, அவர் தரிசனத்தை முடிக்கிற அவர்களுடைய அந்த வைராக்கியம், அது பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுப்பார். எத்தனை கால சீதோஷ்ண நிலைமைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கப்பற்சேதங்கள், எத்தனை வகையான மனிதர்களின் பகைகள், புரளிகள், மனிதனுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு கண்டம் விட்டு ஜனங்களுக்காக கிறிஸ்துவின் அன்பை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சென்றார். ஏன் அவ்வாறு அவரால் முடிந்தது? கிறிஸ்துவின் பலன் பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் செயல்பட்டது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்ற
நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னும் எவ்வளவு நாள் குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கையை நீங்கள் நடப்பீர்கள்? எவ்வளவு நாள் நீங்க ஒரு காம்ப்ரமைசிங் வாழ்க்கையில இருப்பீங்க? Why don't you live for God? கர்த்தருக்காக மட்டும்தான் வாழப்போறேன் ஏன் சொல்லக்கூடாது? அவர்தான் பலன் தருகிறாரு. அந்த பலத்தில் நான் நடக்கப் போகிறேன் ஏன் சொல்லக்கூடாது? அன்பானவர்களே, கர்த்தருடைய பலத்தினால் நிரம்புங்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எல்லா இடத்திலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த வெற்றி வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்கள் மனதை அவருக்கு அர்ப்பணிங்க. உங்கள் மனதை வேத வசனங்களினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சத்தியமாகையால் என்று சொல்லுகிறது. ஆவியானவர் வசனங்களோடு உங்களை வழிநடத்துவார். அவரால் நிரம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லும், உயர்வுக்கு செல்லும். உங்கள் அவமானம் மாறும், உங்கள் வியாதிகள் மறையும், உங்கள் தோல்விகள் மாறும். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிப்பீங்க. தேவன் தாமே உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கென்று வாழ்கிற வாழ்க்கையை தங்கள் பலத்தினால் வாழாமல் பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலத்தினால் வாழ இன்றைக்கு அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் வரட்டும். குந்தி குந்தி நடந்தது போதும், உலகமும் வேண்டும் ஆண்டவரும் வேண்டும் என்று வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விலகட்டும். உமக்காய் ஜீவிக்க உதவி செய்யும், உமக்காய் பிரகாசிக்க உதவி செய்யும். ஆவியானவர் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஒவ்வொருவர் மேல் இறங்கும். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நம்முடைய பலத்தில் வாழ முடியாது. அவருக்காக பரிசுத்தமாக வல்லமையாக நம்மால வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பலன் தருவார். அப்போதான் நம்ம சொல்ல முடியும், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறான்னு சொல்லி. இந்த வசனங்களை கேட்டதற்காக நன்றி. நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு வேண்டியவருடன் பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.